அரசியல் என்பது வந்து கருவுல இருந்தே இருக்கணும். அந்த உணர்வு பிறந்து நம்ம மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த உணர்வு இருக்கணும். நாங்களாம் வந்து யாரை பின்பற்றுறோம் தெரியுங்களா? ஐயா காமராஜர் அவர்களே, கக்கன் அவர்களே. புரட்சிகரமா கை ஓங்கி புரட்சி பண்ண போறேன் அப்படின்ட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க. இந்த வீரலட்சுமினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஊடக நண்பர்களுக்கும் நாட்டு மக்களுக்கு என்ன தெரியுமா? வீரலட்சுமினா போராட்டம், போராட்டம்னா வீரலட்சுமி, வீரலட்சுமினா சிறை, சிறைனா வீரலட்சுமி, இப்படிதான் தெரியுமே. மிக முக்கியமான போராட்டம் அரிட்டாப்பட்டியில போய் நின்னீங்களா? எங்க? அரிட்டாப்பட்டி, மதுரை, டங்ஸ்டனுக்காக. அதெல்லாம் நான் அதுக்கு முன்னாடியே போராடிட்டு இருந்தாங்க. அதாவது விஜய் போய் போராடினாருன்னா அங்க உடனே நாங்க போராடணுமா? இது பரந்தூர் போயிட்டாருன்னா உடனே நாங்க போயிடணுமா? இது போல எண்ணற்ற போராட்டங்க நாங்க இப்ப அவர் வந்திருக்கிறாரு. நாங்க ஆரம்பிச்சு வைக்கலங்க. இது போல எண்ணற்ற போராட்டங்களா நாங்க பண்ணிட்டோம். இப்ப அவர் அரசியலுக்கு வந்ததுனால இப்ப அந்த விஷயத்தெல்லாம் அவர் கையில எடுக்கிறாரு. நான் இது போல நான் போல இளம் வயதுல நீங்க சல்லாபமா நீங்க சினிமா துறையில ஏசி ரூம்ல நீங்க மேக்கப் மேனோட நீங்க இருந்துட்டு எதுக்கு இந்த வார்த்தை இல்ல சல்லாபம் உல்லாசம்? ஆமா, எதுக்கு? நம்ம நடிகர்களுடைய வாழ்க்கை அப்படிதானே இருக்கும். சினிமா துறையில இல்லாதவங்க யாருமே வெளியில இருந்து இருக்கக்கூடிய அரசியல் காலங்காலமா பயணிச்சிட்டு இருக்கவங்க கூட உல்லாசமா இருக்க மாட்டாங்களா? நான் வந்து உல்லாசமா இருக்கிறாங்கன்னா நீங்க 2009 என்ன படுகொலை நடந்துச்சுல, அப்ப விஜய் என்ன பண்ணிருந்தாரு? என்ன பண்ணிருந்தாரு? திரிஷா கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா? சொல்லுங்க. அப்பெல்லாம் அந்த படம் தான் நடிச்சிட்டு இருந்தாரு. கில்லி படம். கில்லி படம் ஒரு பொண்ணை எப்படி விட்டு ஓடுறது தானே இருந்துச்சு. அதுல அவர் படம் என் பேர் கூட சரியா தெரியல. அவர் படம் நான் பார்க்கவே மாட்டேன். எல்லாம் எல்லா படமே வல்கரா இருக்கும். எல்லாமே பாலியல் ரீதியான பெண்களை வந்து ஆபாசமா காமிக்கிற படமா தான் இருக்கும். சரி, இப்ப நீங்க கேக்குறீங்க பேச கூப்பிடுறீங்க. ஆமா, என்ன பேச போறீங்க? நீங்க என்கிட்ட இப்ப என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க? இந்த மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? 17 வயசுல செஞ்சீங்களா? நீங்க விஜய் கிட்ட கேளுங்க, நீங்க 17 வயசுல என்ன செஞ்சீங்கன்னு. நீங்க 20 வயசுல இருந்து இந்த மக்களுக்காக என்ன போராட்டத்தை முன்னெடுத்தீங்க? இந்த மக்களுக்காக என்ன செஞ்சீங்கன்னு அவர் கேள்வி கேள்வி. 50 வயசுல தடி ஊன்ற வயசுல நீங்க வந்து மக்களுக்காக போராடுவீங்களா? ஆமாங்க. ஆமா, அவருக்கு என்னன்னா வேற பிரச்சனை இருக்குதோ உடம்புல. 70 வயசுல கூட ஒருத்தர் வந்து என்ன வேலை பண்ண முடியும்? மக்களை சந்திக்க பாடையில போற வயசுல அரசியலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். இதெல்லாம் என்ன பாடையில போறது? இதெல்லாம் என்ன? அதாவது நீங்க என்கிட்ட பேச சொல்லுங்களா? நேர்ல எதனா ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்க பாப்போம். நாங்களாம் கேட்கிற கேள்வி மக்களோட கேள்வியா இருக்கும். என்னோட நான் கேட்கிற கேள்விக்கு நாக்க புடிங்க நான் அங்கே நானும் தொங்குவாரு அவரு. தமிழ்நாட்டுல வீரலட்சுமின்னு ஒரு பொண்ணு அரசியல இருக்குதுன்னு தெரியாம வந்த கூமுட்டை அண்ணாமலை மட்டும்தான். இந்த வீரலட்சுமி யாருன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். நான் விஜய் அவர்கள் வந்து ஹீரோவே கிடையாது. அவரு அரசியல்ல கூட பாருங்க, இன்னைக்கு அரசியல் அனாதியா ஆக போறாரு. அவர் இன்னைக்கு அரசியல மிக எழுச்சியா வர்றாரு. ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு, படம் இருக்கு. இன்னைக்கு அவரு பின்னாடி வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஏன்னா அவங்கள பின்னிருந்து இயக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் சொல்லிதான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை உங்களுடைய கணிப்பு தப்பா போயிடுச்சுன்னா? இந்த வீரலட்சுமி கணிப்பு என்னைக்குமே தப்பா போனதே கிடையாது. நான் நேராவே கேள்விக்குள்ள வரேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன பஞ்சாயத்து? விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்பே அவருடைய படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆனா கூட அதுல ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டு அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், குரல் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது தொடர்ச்சியா விஜயை மட்டுமே வந்து நம்ம வம்புக்கு இழுக்கிறதா ஒரு எண்ணம் இருக்கா? விஜய் அவர்கள் வந்து எந்த திரைப்படம் வந்தா நான் எதிர்க்கிறது எல்லாம் கிடையாது. நான் எந்த திரைப்படத்தை எதிர்த்தது கிடையாது. இப்ப லியோல வந்து நீங்க அந்த திரைப்படத்துல கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்தவர் ஜோசப் விஜய், கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்தவர்ன்ற அடிப்படையிலையும் அவர் அந்த படத்துல நடிக்கிறப்ப ஒரு சிலுவைன்றது அது வந்து நம்ம வந்து அந்த மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம் வந்து அந்த சிலுவையை தான் நம்ம வந்து தெய்வமா வணங்குறாங்க. அப்ப அந்த சிலுவைய வந்து கழுத்துல மார்பிள வந்து போட்டுட்டு அவர் வந்து சிகரெட் புடிச்சிட்டு ஒழுக்கமே இல்லாம வந்து ஒரு பாடல் காட்சியில வந்து அவர் நடிக்கிறாரு அப்படின்றப்ப அதை பார்க்கின்ற தமிழக இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு அது விழிப்புணர்வு ஏற்படுத்துமா இல்ல அவங்கள போல நடக்க தூண்டுமா? அதனால வந்து அது போல தவறுகளை வந்து உங்களோட திரைப்பட பாடல் காட்சிகள்ல வந்து வெளியிடக்கூடாது. நாங்க வந்து அதாவது கோரிக்கையா தான் நாங்க வச்சோம். நீங்க 30 வயசுல கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்ல, நீங்க 50 வயசுல என் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர் அதுக்கான ஆயத்தமா எப்போ அதை முன்னெடுக்க ஆரம்பிச்சாரு. தலைவால இருந்தே அவர் வந்து உள்ள வரணும் அப்படிங்கிற தலைவா படம் எப்போ வந்துச்சு? 20 வயசுல வந்துச்சா? அரைக்கிற நேரத்துல தானுங்க அவர் ஃபைனல் இது. அந்த படமே வந்து அரசியலுக்காக தான் அந்த படத்தையே அவங்க அந்த கதையை தயாரிக்கிறாங்க.
அந்த படத்தோடைய கதாபாத்திரமே என்ன, அது ஒரு தலைவனை உருவாக்குறது தானே. அரசியலுக்குள்ள வீரலட்சுமி 17 வயசுல அரசியலுக்கு வந்தேன். அடிப்படையா முன்னாடி வச்சு உள்ள வந்தீங்க? அதாவது 17 வயசுல மகளிர் குழுவை வச்சு பெண்கள் உரிமைக்காக போராடினேன். அதன் பிறகு தொழிற்சங்க தலைவியான தொழிலாளர்களுக்காக போராடினேன். அதுக்கப்புறம் இயக்கத்தை கண்டேன், பெரியார் புரட்சி வீரர்கள் படையினு சமூக நீதிக்காக போராடினேன். அதுக்கப்புறம் 2009 ஈழத்துல நடந்த இடப்படுகொலைக்கு பிறகு என்னுடைய படிப்பை விட்டுட்டு, என்னுடைய தொழிலை விட்டுட்டு, பொருளாதாரம் எல்லாமே இழந்து நாங்க எங்களோட சொத்தை வித்து இந்த இனத்துக்காக கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு போராட்டம் பண்ணி சிறைக்கு போயிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒன்னு சொல்லுங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போயிட்டு வீரலட்சுமி அவர்களையும் அறிமுகப்படுத்துறோம், தலைவர் விஜய் அவர்களையும் அறிமுகப்படுத்துறோம். 2 பேர்ல யாரு அதிகமா தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு? விஜய் தான் தெரியும். விஜய் தான் தெரியும். ஏன் தெரியும்? அவர் அதுக்கான பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு தானே ஒரு பிரபலத்தோட வெளியில வராரு. அவருக்கு என்ன விளம்பரம்? வீரலட்சுமிக்கு இப்ப நீங்க சொல்றீங்க தம்பி, ஓகே நான் எடுத்துக்கிறேன். வீரலட்சுமியும் விஜய் அவர்களையும் நாட்டு மக்கள் கிட்ட இவங்களை யாரு உங்களுக்கு அதிகமா தெரியும் நீங்க காமிச்சீங்கன்னா, நாட்டு மக்கள், பாமர மக்கள், படிப்பறிவில்லாத இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாரும் விஜயை தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு நடிகர், நான் நடிகை கிடையாது. நான் இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக போராடி சிறை கண்டு இன்னைக்கு ஒரு போராளியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு போராளி. ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வரதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கடந்த காலத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் நடிகை தானே இன்னைக்கு தமிழ் மண்ணை ஆண்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க? யார் என்ன பண்ணல? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. மரணம் அடைஞ்சவங்க குறித்து நாங்க எங்களுடைய குடும்பத்துல யாரும் அப்படி பேச மாட்டோம். ஏன்னா அவங்கள தெய்வமா நாங்க பார்ப்போம் மரணம் அடைஞ்சவங்களை. இருந்தாலும் அரசியல்ன்றதுனால நாங்க அவங்க அரசியல்ல இருந்தாங்கன்றதுனால அவங்க பண்ண தவற சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கு நம்மளுக்கு. நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும். ஒரு நடிகை, அவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு 36 வயசுல அவங்க ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்குள்ள வராங்க. எனக்கு இப்ப 36 வயசு ஆகுது. நான் 36 வயசுல தமிழ்நாட்டு அரசியல 3 வாட்டி சிறை கண்டு மக்களுக்காக போராடி இன்னைக்கு பாதி வேலையை முடிச்சிருக்கிறேன். கொண்டு வந்தது யாரு? மடிக்கணினியை கொண்டு வந்தது யாரு? தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? யாரு இதெல்லாம்? தொட்டில் குழந்தை எந்த ஸ்டேட்லயாவது, நம்ம இந்தியால இருக்கிற எந்த ஸ்டேட்லயாவது அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி சொத்து கூப்பி வழக்குல சிறைக்கு தண்டனை வாங்கி போன முதலமைச்சரை யாரா கண்டதுண்டா? அந்த வரலாற்று சிறப்புமிக்க புகழ இந்த தமிழ் மண்ணுதான் கண்டிருக்குது. ஒரு நடிகர்களால இந்த தமிழ் மண்ணுக்கு எந்த வகையில உகந்ததாவே இல்ல. அவங்க கொண்டு வந்த ஒரு நடிகர், அவரை விடுங்க. நான் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிற காலத்துல இருந்தே அண்ணன் விஜயகாந்த் போல இப்ப நம்ம காலத்துல விஜயகாந்த் அண்ணன், அந்த காலத்துல நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும் போதே ஏழை எளிய மக்களுக்கான கருத்தியல் ரீதியான படத்தை தான் அந்த காலத்துல நடிச்சாரு. நீங்க அவர் நடிச்ச படங்கள்லாம் பாருங்களேன், எதுவுமே மக்களுக்கு உகந்தது அல்லாது, இந்த மண்ணுக்கு உகந்தது அல்லாது நடிச்சிருக்க மாட்டாது. எல்லாமே இந்த மக்களுக்கு தேவை, அவங்களுடைய உரிமை என்னன்னு திரைப்படம் மூலமா காமிச்சிருப்பாரு. அதே போலதான் அண்ணன் விஜயகாந்த் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம். இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் கூட அரசியலுக்கு வரன்னாரு. எங்களை போன்ற இயக்கங்கள்லாம் அவருக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து எங்க கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் குண்டர் சட்டத்துல உள்ள அடைச்சாங்க போன அதிமுக கவர்மெண்ட்ல. எதுக்காகனா அவருடைய தமிழக அரசியல் பிரவேசத்தை எதிர்த்து நாங்க ஒரு வீடை முற்றுகையிட்டோம். அதனால எங்க மீது குண்டர் சட்டம் போட்டாங்க. நீங்க போராட்டம் பண்ணனால ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல. ஆமா, காரணம் ஏன்னா அவருக்கு நாங்க வச்ச கோரிக்கை, அவர் வந்தாருன்னா அவர் என்னென்ன விளைவுகள் எல்லாம் சந்திப்பார் தமிழ் மக்கள் கிட்ட இருந்து, அவங்க என்னென்ன கேள்விகள் எழுப்பாங்க, அந்த கேள்விகள் அவர்கிட்ட பதில் கிடையாது. அதனால நம்ம அரசியலுக்கு வரக்கூடாது. ரஜினி அவர்களுக்கு தெரியுமா? அது எல்லாமே தெரியும். தெரியாம இருக்காது. அது எப்படி தெரியாம இருக்கும்? அவர் வீடை முற்றுகையிட்ட ஒரு கட்சி தலைவர் மீது, அவங்க தொண்டர்கள் மீது குண்டர் சட்டத்தை சிறையில இருக்கிறாங்கன்னு தெரியாதா? 3 மாசம் உள்ள இருந்துமே தெரியாதா? தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கூட பாருங்க எவ்வளவு உதவி செஞ்சாரு. ஆனா அந்த உதவியில யாருக்கெல்லாம் தெரியுமா? அவர் மரணம் அடையறதுக்கு முன்னாடி கூட யாருக்கும் தெரியாது. மரணம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க மக்களாலேயே சொல்லப்பட்டது. அவர் யாராருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களை சந்திச்சிட்டு இருக்காரு, அவர்கள் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்காரு. நீ 100 ரூபாய் சாப்பாடு போடுற, நீ 100 ரூபாய் சாப்பாடு போட்டு உன் போட்டோ பக்கத்துல வச்சு நீ போட்டோ எடுத்துக்கிற, 10 ரூபாய் தர்பூசணி பழத்தை வாங்கி கொடுத்துட்டு அதே 1000 போனுங்களை வச்சு நீங்க என்ன அதே 100 ரூபாய் சாப்பாட்டையும் 10 ரூபாய் தர்பூசணியையும் அதுதாங்க சொல்றேன். நான் பண்ணேன்னா அது வெளியே தெரியாது. நாங்க 17 வயசுல இந்த அரசியல் இருக்கோம். நாங்க ஒரே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தம்பி வர தம்பிங்களுக்கு, என் கூட போராட்டத்துல கலந்துக்கிற தம்பிங்களுக்கு மீட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் வீடு திரும்பும் போது அந்த குழந்தைங்களுக்கு நான் மதிய உணவு அளிக்கணும்ன்றதுக்காக என்னுடைய சொந்த செலவுல ஒரு 1000 பேருக்கு, 1000 பேர் கூட 600-700 பேருக்கு பிரியாணி தாங்க போட்டேன். அந்த பிரியாணி கூட எனக்கு பணம் யாரு கொடுத்தாங்க, எங்க இருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கியூ பிரான்ச் என்ன விசாரிக்குது.
அந்த அளவுக்கு அந்த அதிமுக கவர்மெண்ட்ல வந்து என்ன வந்து அரசியலையே நான் தமிழ்நாட்டுல பண்ணவே கூடாது, என்னை அழித்து ஒழிக்கணும்னு எனக்கு எவ்வளவோ அந்த அச்சுறுத்தல் எல்லாம் பண்ணாங்க. அதையும் மீறி இன்னைக்கு ஒரு பொண்ணா நான் எழுந்து நின்று இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து மக்களுக்காக போராடிட்டு இருக்கேன். விஜய் அவர்கள் மக்களுக்காக போராட ஒண்ணு சொல்லுங்க. ஏன் அவர் இப்பதான் களத்துக்குள்ள வராரு? இருங்க வரேன். களத்துக்குள்ள வரீங்க. நீங்க அண்ணன் அஜித்குமார் அவர்கள் போல நீங்க என்ன கார் ரேஸ்க்கு போங்க, இல்ல நீங்க எதனா வேற எதனா ரேஸுக்கு போங்க, இல்லன்னா நீங்க வந்து எவ்வளவோ இருக்குங்க, எவ்வளவு தொழில் இருக்கு நடிகர்களுக்கு. நீங்க எதுக்கு தலையில இருக்கிற முடி நிறைச்சதுக்கு அப்புறம் நேரம் அரசியலுக்கு வந்துருவீங்களா? உங்களுக்கு டார்கெட் என்ன? சினிமா, அதாவது ஒரு நடிகர்கள் வந்து சினிமால நடிச்ச பிறகு நேரம் அவங்க வர இடம் எது தெரியுங்களா? தமிழ்நாடு அரசியல். வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? நீங்க தமிழ்நாடு அரசியலுக்குள்ள எதுக்கு வரீங்க? பணம் சம்பாதிச்ச பணத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக வரீங்க. ஏன் அப்படி இல்லைன்னா அரசியல்ல வந்து ஏற்கனவே ஒரு சில கூட்டங்கள் பண்றாங்க பாரு, மக்களை கொள்ளையடிச்சு லஞ்சம் ஊழல் எல்லாமே பண்றதுக்காக தான் நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வரீங்க. 18 வயசுல உள்ள வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? 16 வயசுல நான் அரசியலுக்குள்ள 17 வயசுல வந்திருக்கீங்க. இந்த 17 வயசுல இருந்து இத்தனை ஆண்டுகள்ல நீங்க எடுத்த மிக முக்கியமான போராட்டம், இதை நான் வந்து எதிர்த்தேன், அதுக்கு நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? நான் வந்து ஒரு 18-19 வயசு இருக்கிறப்ப, தொழிற்சங்க தலைவியா இருக்கிறப்ப, மணிமங்கலம் இப்ப நான் பேசுறது அந்த மக்கள் பாப்பாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும். ஏன்னா அப்ப வந்து இந்த தொலைக்காட்சி கிடையாது, இந்த யூடியூப் கிடையாது, சேட்டலைட் தொலைக்காட்சி கிடையாது, சமூக வலைதளம் கிடையாது, கையில இந்த பட்டன் போன் மட்டும் தான். நம்ம அந்த வாட்ஸ்அப் போனு, முகநூல் பக்கம் எதுவுமே கிடையாது தம்பி. அந்த காலத்திலே வந்து மணிமங்கலம் கிராமத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு 40 ஆண்டு காலமா பட்டா இல்லை. அந்த பட்டாக்காக பெரியார் புரட்சி வீரர்கள் படைன்னு ஒரு இயக்கமும் வச்சிருந்தேன் நானு. அந்த இயக்கத்தின் சார்பாக எல்லா வீட்லயும் கருப்பு கொடி ஏந்தி நான் 3 நாள் போராட்டம் பண்ணினாங்க. அந்த போராட்டத்தின் பலன் வந்து அந்த மக்கள் 40 வருஷமா கிடைக்காத பட்டாவை வந்து அரசாங்கம் வந்து பட்டா கொடுத்தாங்க. இது என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம். ஏன்னா என்னுடைய போராட்டத்திற்கு. அதன் பிறகு அதே போல என்ன, அதாவது லஞ்சம் ஊழலுக்கு எதிராக போராடினேன். எவ்வளவு லஞ்சம் வாங்கின அதிகாரிகள் எல்லாம் புடிச்சு உள்ள போட்டோம். பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களுக்கு எதிராக யார் இருக்கிறோம் அவங்கள புடிச்சு உள்ள போட்டிருக்கிறேன். அதன் பிறகு இப்ப வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 7 விடுதலைக்காக வந்து போராடினோம். அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து 7 தமிழர்களை வந்து விடுதலை பண்ணக்கூடாதுன்னு நான் உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டாங்க. அதை வந்து தடுக்கும் வகையில அந்த 7 தமிழர்கள் வந்து விடுதலை செய்யணும், அவங்க ரொம்ப காலமா 35 வருஷமா அவங்க உள்ள இருக்கிறாங்க, அதனால அவங்கள விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணோம். அதுல வந்து 22 வயசு என்ன தூக்கி அடிச்சாங்க. கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடினேன். 30 வயசுல தூக்கி உள்ள வச்சாங்க. ஆந்திரால 20 தமிழர்கள் சுட்டு படுகொலை செஞ்சாங்க. அதுக்காக போராடினோம். அப்ப பிபிடி ஆக்ட தூக்கி என்ன சிறையில வச்சாங்க. இது போல சிறைய கூட விடுங்க, என்ன போல எதனா ஒரு போராட்டம் பண்ணி ஒரு நாள் அரெஸ்ட் 100 வாட்டி பண்ணிருக்காங்க. அவர் வந்து முழுமையை வரல. அதாங்க 2 வருஷம் இல்ல, நீங்க முன்னாடி ஏன் பண்ணலதான் நான் கேக்குறேன். இப்ப கேட்கல, தொழில் வேற இப்ப பண்ண போறாங்க. அந்த தொழில மட்டும் நீங்க பாருங்க. ஏன் அதை மட்டுமே பாக்கணும்? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நீங்க அதை தான் பார்க்கணும். நீங்க சினிமா தான் நடிக்கணும், கடைசி வரை சினிமா நடிங்க. அப்படி இல்லையா அஜித் மாதிரி கார் ரேஸ் போங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்க எப்படி அதை தீர்மானிக்க? தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்கு வந்து அதிகாரத்தை பெற்று வந்து அந்த மக்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அவங்களுடைய உரிமைகளை என்ன மீட்டெடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த மக்களோட மக்களா நாங்க வாடுறோம், அந்த மண்ணோட மண்ணா நாங்க இருக்கிறோம். சொல்றீங்க என்னால இந்த போராட்டம் நடந்துச்சு, என்னால இந்த மக்களுக்கு விடுவு இருந்துச்சுன்னு சொல்றீங்க. நீங்க மட்டும்தான் அரசியல் இருக்கணும், வேற யாருமே வரக்கூடாதா? ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும், ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் வரலாம் தம்பி. விஜய் அவர்கள் கூட வரலாம் தம்பி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வரலாம். நான் என்ன கேக்குறேன், 50 வயசு கிழவனாயி வந்து நீங்க என்ன புடுங்க போறீங்கன்னு கேக்குறேன். இத்தனை வருஷத்துக்குள்ளதான் வரணுங்கிற ஏதாவது விதி இருக்கா? ஆமாங்க, நீங்க இளம் வயதுல நீங்க சல்லாபமா நீங்க சினிமா துறையில ஏசி ரூம்ல நீங்க மேக்கப் மேனோட நீங்க இருந்துட்டு, எதுக்கு இந்த வார்த்தை இல்ல சல்லாபம் உல்லாசம்? ஆமா, எதுக்கு? நம்ம நடிகர்களுடைய வாழ்க்கை அப்படிதானே இருக்கும். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு மக்களை வந்து ஒரு கிராமத்துல போய் சந்திக்கிறேன்னா, என்ன இங்க இருந்து நீங்க 5 கிலோமீட்டர் நடக்க சொன்னீங்களா, 10 கிலோமீட்டர் நடக்க சொன்னீங்களா, அந்த மக்களை நடந்து போய் நான் பாப்பேன். விஜய் அவர்கள் பாப்பாரா, ரஜினிகாந்த் அவர்கள் பாப்பாரா, கமலஹாசன் பாப்பாரா, நடிகர்கள் யாராவது பாப்பாங்களா? அம்மா ஜெயலலிதா அவர்கள் பாப்பாங்களா? அந்த அம்மா பிரச்சாரம் பண்ணா கூட ஐஸ் பாக்ஸ்ல நின்னு தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. நடிகர் நடிகைகள்னாலே இப்படிதான் இருப்பாங்க, ஏசி அறைக்குள்ள இருப்பாங்க, உல்லாசமா இருப்பாங்க. வெயிலுடைய வெப்பத்தை அறியாத நீங்க, அதாவது மக்களுடைய வலியை வந்து உணராத நீங்க எப்படி அரசியல்ல வந்து அவங்களுடைய வலிகளை எப்படி உங்களால உணர முடியும்? அவங்களுடைய உரிமைகளை எப்படி மீட்டெடுக்க முடியும்? சினிமா துறையில இல்லாதவங்க யாருமே வெளியில இருந்து இருக்கக்கூடிய அரசியல் காலங்காலமா பயணிச்சுட்டு இருக்கவங்க கூட உல்லாசமா இருக்க மாட்டாங்களா?
நான் வந்து உல்லாசமா இருக்கிறாங்கன்னா ஏசி ரூம்ல இருந்துகிட்டு அவங்க சுபபோக வாழ்க்கை, காரு, பங்களா அப்படின்னு நல்லா ரிச்சா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அடிப்படை, அதாவது பாமர மக்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய வழிகளையும் உணரவே முடியாது தம்பி. விஜய் அவர்கள் வந்து நீங்க நேருக்கு நேர் பேச, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறேன் விஜய் அவர்களை. நீங்க வந்து வெயிலுடைய வெப்பமே நீங்க அறிஞ்சிருக்க மாட்டீங்க. வெயிலுடைய வெப்பம் எப்படி இருக்கும்? ஒரு 100-110 டிகிரியில இப்ப நான் உட்காந்துட்டு நான் பேசுவேன், உங்களால பேச முடியுமா? முடியாதுங்க. அது எப்படி நீங்க சொல்ல முடியாதுன்னு? கண்டிப்பா அவர் வருவார்ல. நீங்க பேச சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க கேக்குறீங்க 1-to-1 பேச கூப்பிடுறீங்க. ஆமா, என்ன பேச போறீங்க அவர்கிட்ட? நீங்க என்கிட்ட இப்ப என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க? இந்த மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? 17 வயசுல சொன்னீங்களா? நீங்க விஜய் கிட்ட கேளுங்க, நீங்க 17 வயசுல என்ன செஞ்சீங்கன்னு. என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க. இங்க பாருங்களேன், நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க தம்பி. என்ன கேக்குறீங்களா கேள்வி? நீங்க 17 வயசுல இந்த மக்களுக்காக என்ன செஞ்சீங்கக்கான்னு எங்க கேக்குறீங்க? அந்த கேள்வியை நீங்க 17 வயசு கூட விடுங்க, படிச்சு காலேஜ்ல படிச்சிருக்காரு. நீங்க 20 வயசுல இருந்து இந்த மக்களுக்காக என்ன போராட்டத்தை முன்னெடுத்தீங்க? இந்த மக்களுக்காக என்ன செஞ்சீங்கன்னு அவர் கேள்வி கேள்வி. 50 வயசுல தடி ஊன்ற வயசுல நீங்க வந்து மக்களுக்காக போராடுவீங்களா? ஆமாங்க, ஆமா. அவருக்கு என்னென்ன வேற பிரச்சனை இருக்குதோ உடம்புல. 70 வயசுல கூட ஒருத்தர் வந்து என்ன வேலை பண்ண முடியுங்க? மக்களை சந்திக்க பாடையில போற வயசுல அரசியலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணுமா? இதெல்லாம் என்ன பாடையில போறது? இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? அதாவது ஒரு அரசியல்ன்றது வந்து ஒரு 10 வருஷத்துல சர்வீஸ் பண்ற 10 வயசுல வந்து சர்வீஸ் பண்ற துறை கிடையாது அரசியல் துறை. இப்ப நீங்க ஒரு IAS படிக்கிறீங்க, IPS படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 30 வயசுல ஒரு 25 வயசுல முடிக்கிறீங்க IAS. நீங்க எத்தனை வயசு வரைக்கும் IAS இருப்பீங்க? ஆனா இடைப்பட்ட காலத்துல எத்தனை இயர் இருக்கு? இந்த காலத்துல நீங்க அரசு அதிகாரியா நீங்க செயல்படுறீங்க. ஆனா அரசியல் என்பது வந்து கருவுல இருந்தே இருக்கணும். அந்த உணர்வு பிறந்து நம்ம மண்ணுக்குள்ள போற வரைக்குமே அந்த உணர்வு இருக்கணும். நாங்கெல்லாம் வந்து யாரை பின்பற்றுறோம் தெரியுங்களா? ஐயா காமராஜர் அவர்களே, கக்கன் அவர்களே. கை ஓங்கி புரட்சி பண்ண போறேன் அப்படின்ட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க. நாங்க அதாவது அரசியல்ன்றது வந்து ரத்தத்திலேயே ஊர்னாதான் நம்ம வந்து இந்த இளம் வயசுல வந்து அரசியலுக்குள்ள வர முடியும். ரத்தத்துல நம்மளுக்கு அந்த உணர்வு, அந்த துடிப்பு, அந்த இதெல்லாம் இல்லைன்னு வைங்க, நீங்க அரசியலுக்குள்ளே வர முடியாது. விஜய் அவர்கள் வந்து அவங்க தந்தை ஒரு டைரக்டரு. அவரு மீது ஏறி சவாரி செஞ்சு அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல அவரு வந்து இவர் திரைக்கதையெல்லாம் எழுதி இவரை ஹீரோ ஆக்கினார். நடிகர் அஜித் அவர்கள் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்துதான் அவர் வராரு. வந்து அவருடைய திறமையால அவர் வந்து முன்னேறி அவருடைய உழைப்பால அவரு ஒரு ஸ்டேஜுக்கு வராரு. இப்ப இவங்க 2 பேர்ல யார் சிறந்தவங்க சொல்லுங்க தம்பி? 2 பேருமே சிறந்தவங்க தான். ஒரு தந்தை மீது ஏறி சவாரி செய்து அவரு உங்களுக்கு வந்து எல்லாம் கத்து கொடுத்து வழிகாட்டுவாரு. வழிகாட்டலங்க, அவர் டைரக்டர் சினிமால தந்தை வழிகாட்டி. அவர் வந்து கோடம்பாக்கத்துக்கு விஜய கைய புடிச்சு கோடம்பாக்கத்துல இருந்து விட்டுட்டு நீங்க சினிமா துறையில நடி அப்படின்னு சொல்லல. அவரு ஒரு படத்தை தயாரிச்சு அதுக்கு அவர் கதை எழுதி இயக்கம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு ஹீரோவா ஆக்குறாரு. அவர் பேக்கப்க்கு ஒரு டைரக்டர் இருக்காரு. ஆனா அஜித் குமார் அவர்கள் வந்து தாண்டோட்டித்தனமா வராரு. அவர் திறமையால அவர் முன்னேறாரு. இதுதாங்க நல்ல ஒரு தலைவனுக்கு அழகு. இப்ப அவரு தாங்க சூப்பர் ஹீரோ. இவர் ஜீரோ தான். விஜய் அவர்கள் வந்து ஹீரோவே கிடையாது. அவரு அரசியல்ல கூட பாருங்க, இன்னைக்கு அரசியல் அனாதியா ஆக போறாரு. அவரு இன்னைக்கு அரசியல மிக எழுச்சியா வர்றாரு. ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு, படம் இருக்கு. இன்னைக்கு அவரு பின்னாடி வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஏன்னா அவங்களை பின்னின்று இயக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் சொல்லிதான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை உங்களுடைய கணிப்பு தப்பா போயிடுச்சுன்னா, இந்த வீரலட்சுமி கணிப்பு என்னைக்குமே தப்பா போனதே கிடையாது. நான் மக்கள் மனதுல என்ன இருக்கோ அதுதான் நான் வாய் வழியா சொல்லுவேன். நானா வந்து ஒரு விஷயத்த நினைச்சு நாங்களா வந்து அதை கற்பனை பண்ணி அந்த கற்பனையை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வச்சுலாம் நான் பேச மாட்டேன். நான் மக்களோட மக்களா வாழறேன். அந்த மண்ணோட மண்ணா வாழறேன். காத்தோட காத்தா இருக்கிறோம். அதனால மக்கள் என்ன பேசுறாங்கன்றது எனக்கு நல்லாவே நல்லாவே தெரியும். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நான் பேசுறேன். இன்னைக்கு நான் பேசுறத கூட மக்கள் பாக்குறாங்க. நான் பேசுறது போராட்டம் ஏதாவது முக்கியமான கல அரசியல் ஏதாவது நிறைய மக்களுக்காக நான் போய் நின்னேன், அதுக்கு தீர்வு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி. அரிட்டாப்பட்டியில போய் நின்னீங்களா? எங்க? அரிட்டாப்பட்டி, மதுரை, டங்ஸ்டனுக்காக. அதெல்லாம் நான் அதுக்கு முன்னாடியே போராடிட்டு நாங்க. அதாவது விஜய் போய் போராடினாருன்னா உடனே நாங்க போய் போராடணுமா? இவர் பரந்தூர் போயிட்டாருன்னா உடனே நாங்க போயிடணுமா? இது போல எண்ணற்ற போராட்டங்க நாங்க இப்ப அவர் வந்திருக்கிறாரு. நாங்க ஆரம்பிச்சு வைக்கலங்க. இது போல எண்ணற்ற போராட்டங்களா நாங்க பண்ணிட்டோம். இப்ப அவர் அரசியலுக்கு வந்ததுனால இப்ப அந்த விஷயத்தெல்லாம் அவர் கையில எடுக்கிறாரு. நான் இது போல நான் போல நாங்க அதுக்கு கோரிக்கை வச்சோம், அறிக்கை போட்டோம், நாங்க அதுக்கான கண்டனங்கள் தெரிவிச்சோம். ஏன்னா நாங்க போய் போராடக்கூடிய சூழ்நிலை அறிக்கை மூலமாவும் இப்படி போய் நேரடியா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது மூலமாவும் மட்டுமே ஒரு தீர்வு கொண்டு வர முடியும். இந்த வீரலட்சுமினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஊடக நண்பர்களுக்கும் நாட்டு மக்களுக்கு என்ன தெரியுமா? வீரலட்சுமினா போராட்டம்னா வீரலட்சுமினா சிறைனா வீரலட்சுமி, இப்படிதான் தெரியுமே. மிக முக்கியமான போராட்டம், மிக முக்கியமான சிறை வாழ்க்கை ஏதாவது? அதான் கனிம வள கொள்ளைக்கு எதிராக வந்து போராடினேன். மணல் திருடினாங்க. மணல் திருட்டை வந்து ஒழிக்கணும், அது தடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பாட்லயே போய் நின்று தடுத்தோம்.
அப்ப என் மேல பொய் கேஸ் போட்டு அந்த மாவட்ட அமைச்சர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எம்எல்ஏ எம்பில ஒன்னா சேர்ந்து என் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில வச்சாங்க 30 வயசுல 2018 போனேன். ஒரு அதிரடி படையே வரும் என்ன அரெஸ்ட் பண்ணா. கியூ பிரான்ச் எல்லாம் வருவாங்க, சிபிசிஐடி வருவாங்க, நெக்ஸ்ட் லைட் மாவோயிஸ்ட கண்காணிக்கக்கூடிய இண்டிஜுவன்ட் எல்லாம் வரும் என்ன கண்காணிக்கிறதுக்கு. அப்ப அந்த எந்த அளவுக்கு அப்ப இந்த வீரலட்சுமி ஒர்த்துன்னு பாருங்க. மிக முக்கியமான சென்சேஷனலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளே நீங்க கையில் எடுக்கிறீங்க. இப்போ அதாவது விஜய் அவர்களை எடுத்துக்குவோமே, அவருக்கு இருக்கக்கூடிய மாஸ், ஏன்னா ஒரு பக்கம் அந்த மாஸ் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லா தமிழக மக்கள் எல்லா நடிகர்களுக்கும் மாஸ் இருக்கதான் செய்யும். வீரலட்சுமி கூட ஒரு நடிகையா இருந்தேன்னா வீரலட்சுமி கூட இன்னைக்கு வந்து நான் திரைத்துறையில நான் இருந்தேன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரு, அல்டிமேட் ஸ்டாரு, விஜய், தளபதி விஜய் எல்லாருமே ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னைக்கு நான் தான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய லேடி சூப்பர் ஸ்டாரா இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் எந்த திறமையும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நயன்தாரா நான் அந்த விஷயத்துக்கு போல சொல்றேன் நானு. ஏன்னா எங்களுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்த எது இல்ல சொல்லுங்க. நாங்க அதெல்லாம் விட்டுட்டு நாங்க ஏன் வந்து விஜயை விட தமிழ்நாட்டு இளைஞர்கள் எவ்வளவு அழகான தம்பிங்களா இருக்காங்க. நீங்க கூட தான் அழகா இருக்கிறீங்க, நீங்க கூட ஒரு ஹீரோவா இருக்கலாம். விஜய் தான் அழகா இருக்கிற அவர் ஒண்ணு ஹீரோன்னு நினைச்சுப்பீங்களா? அதனாலதான் அந்த மாய கூட்டம். இல்ல முதல்வரா இருந்தா நான் தான் முதல்வரா இருப்பேன், நடிகையா இருந்தா நான் தான் சூப்பர் ஸ்டாரா இருப்பேன், எதுவா இருந்தாலும் நீங்க தான். அந்த தற்பெருமை கிடையாது தம்பி. அந்த தகுதிகள் எல்லாம் இருந்து நாங்க ஏன் அதை அர்ப்பணிப்பு பண்ணி இளம் வயசுல அரசியலுக்கு வந்தோன்றதை நான் சுட்டி காட்டுறேன். உங்களுக்கு புரியலையா? இப்ப விஜய மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க? நான் ரஜினியை கூட டார்கெட் பண்ணேன். அவர் அமைதியா இருந்துட்டாரு. இது அவரை பத்தி பேசுறமா? இன்னைக்கு அமைதியா இருந்துட்டாரு. இன்னைக்கு அவரு மக்களுக்காக அவர் நடிச்ச அந்த திரைப்படங்களுடைய கருத்துக்களை எடுத்து நம்ம பேசுறோம். அவரு மக்களுக்காக சில படங்கள்லாம் நடிச்சாரு. ஏழை எளிய மக்கள் சம்பந்தமா அவங்களுடைய உரிமைகள் எப்படி பறிக்கப்படுது, ஒரு பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, சில படங்கள்லாம் நடிச்சாரு. ஒரு பாஷா படம் எல்லாம் நாங்க வந்து வீட்டுல சும்மா போட்டாங்கன்னா நாங்க எல்லா வேலையும் விட்டு போய் பாஷா படமே பாப்பேன். நான் அந்த அளவுக்கு அந்த படத்துல எல்லாம் அவ்வளவு கருத்துக்கள் எல்லாம் இருந்துச்சு. தாய்மையை போற்ற வகையில, பெண்களை போற்றும் வகையில, இளைஞர்களை போற்றும் வகையில, பெண்களை குழந்தைகளை நடிச்சாரு. நாங்க பாராட்டுறோம். விஜய் அவர்களை போற்ற அளவுக்கு ஏதாவது திரைப்படம் இருக்கா சொல்லுங்க? ஏன் இல்ல? என்ன படம் இருக்கு? எதனா ஒரு படம் சொல்லுங்க. தலைவாவே இருக்கு. மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக தானே அவர் இறங்கி. அவரு அரசியலுக்கு வர போறாரு, அவர் என்ட்ரி கொடுக்க போறாரு. அதான் அரசியலுக்கு வர போறாரு, என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்றதுக்காக 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. இந்த அசைன்மெண்ட் அப்படி வர முடியும். அதுக்கு நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேஸ் மட்டும் நீங்க அந்த இதுல வந்துருக்கணும். 2009 என்ன படுகொலை நடந்துச்சுல, அப்ப விஜய் என்ன பண்ணிருந்தாரு? த்ரிஷா கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா? சொல்லுங்க. அப்பெல்லாம் அந்த படம் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. கில்லி படம் ஒரு பொண்ணை எப்படி விட்டு ஓடுறது தானே இருந்துச்சு. அதுல அவர் படம் என் பேர் கூட சரியா தெரியல. அவர் படம் நான் பார்க்கவே மாட்டேன். எல்லா படமே வல்கரா இருக்கும். எல்லாமே பாலியல் ரீதியான பெண்களை வந்து ஆபாசமா காமிக்கிற படமா தான் இருக்கும். பாடல்கள் எல்லாம் பாருங்க, சில படங்கள்லாம் பாருங்க அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இல்ல நான் ஒரு விஷயம் கேக்குறேன். அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருடைய பார்வையும் இப்ப விஜய் அவர்கள் மேல குவிஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஒரு லைம் லைட்ல அவர் இருந்துட்டு இருக்காரு. சோ இந்த நேரத்துல தமிழ்நாடு எண்ணங்கள்லாம் இல்ல, ஒரு நடிகர் மீது ஒரு பார்வை இருக்கு, அவ்வளவுதான். இந்த டைம்ல நம்ம விஜய கையில எடுத்தா நம்மளும் அந்த ஃபேம்ல இருந்து கொஞ்சம் நமக்கும் கிடைக்குமா, விஜய் லைம் லைட்ல வருவோமா அப்படிங்கிற எண்ணமா? வீரலட்சுமி வந்து யாரையும் பேசி எனக்கு வந்து விளம்பரம் கிடைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல தம்பி. நான் திரும்ப சொல்றேன். நீங்க எல்லாரும் எல்லா மீடியாவும் அப்படிதான் கேக்குறீங்க. நான் விஜய் அவர்களை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்த்தேனா? நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவர் பார்த்து அவர் நடிச்சிட்டு இருந்தார். இப்ப எதுக்கு நாங்க எதிர்க்கிறோம்? ஏன் எதிர்க்கிறோம்? ஒரு நடிகர்களுடைய ஆட்சி அதிகாரத்தினாலதான் வந்து இந்த மண்ணோடைய வளமோ, இந்த மண்ணோடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே சீரழிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் அதை நம்ம வந்து உருவாக்க கூடாது. நம்மளுடைய இளைஞர்களை வருங்கால நம்ம தலைமுறைகளை வந்து பாதுகாத்து வைக்கணும். என்னுடைய மண்ணோடைய பூர்வீக குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும். அவங்களுடைய உரிமைகள் வந்து நிலைச்சி இருக்கணும். அவங்க ஈழத்துல நடந்தா போல இங்க தமிழ் மண்ணில் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க வந்து தொடர்ந்து நாங்க வந்து நடிகர்களுக்கு எதிராக நாங்க நிக்கிறோம். நான் மட்டும் நிக்கலையே, எவ்வளவு எண்ணற்ற தலைவர்கள் நிக்கிறாங்களே. யாராவது நடிகர்களை வந்து வரவேற்கிறதா ஏதாவது தலைவரை சுட்டி காட்டுங்க பாக்க தமிழ் தேசிய அரசியல்ல. ஏன் இல்ல? வந்துட்டு தான் இருக்காங்க. யாரு வராங்க? நான் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாவே சொல்றேன். நீங்க ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல இருந்தக்கூடிய மிகப்பெரிய புரட்சிகரமான நடிகர்கள் அரசியல் இல்ல தம்பி. ஜனநாயக நாட்டுல யாரும் அரசியலுக்கு வர வேண்டாம் நான் சொல்லல. நான் சொல்ற புரிஞ்சுக்குங்க. நீங்க வாங்க, நடிகர்கள் கூட வாங்க. நீங்க வரப்ப வந்து நீங்க இளமை காலத்திலே வாங்கன்னு சொல்றேன். ஏன் இப்ப வரணும்? 50 வயசுல ஏன் வரணும் நீங்க கேக்குறீங்க இல்லையா? அவரும் ஒரு மேடையில வந்து பேசும்போது வருத்தப்பட்டு பேசதான் செஞ்சாரு. நான் சினிமா நடிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா இந்த திராவிட கழகங்கள், இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி, இதெல்லாமே வந்து திரும்ப மக்களை வந்து வஞ்சிக்கும் போதுதான் என்னால அதை வந்து பாத்துட்டு சும்மா இருக்கு. இப்ப திமுக கட்சி மட்டும் தானா ஊழல் பண்ணிருக்குது? ஏங்க அந்த அண்ணா திமுக கட்சி ஊழல் வழக்குல, சொத்து குவிப்பு வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து தண்டனை பெற்ற கட்சி. அப்ப ஏன் வரலங்க? வரவிட தேவை. அந்த டைலாக் எல்லாம் பேசக்கூடாது விஜய்.
நீங்க என்கிட்ட பேச சொல்லுங்களா நேர்ல எதனா ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்க பாப்போம். நாங்களாம் கேட்கிற கேள்வி மக்களோட கேள்வியா இருக்கும். என்னோட நான் கேட்கிற கேள்விக்கு நாக்க புடிங்கி நான் அங்கே நாண்டுன்னு தொங்குவாரு அவரு. அப்படி ஒரு கேள்வி நாங்க கேட்போம். நான் என்ன கேட்கிறேன்னா, சொத்து குவிப்பு வழக்குல ஊழல் வழக்குல மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு போய் நீதிமன்றம் தண்டனை கொடுத்த ஒரு கட்சியை எதிர்த்து நீங்க அப்ப நிக்கல? அந்த அம்மா இருக்கிறப்ப என்ன எதிர்த்து நிக்கல? ஏன் நிக்கல? திமுக கட்சி மட்டும் தான் உங்களுக்கு டார்கெட்டா? அப்ப உங்களை யார் ஏவனது சொல்லுங்க. நீங்க திமுக மட்டும் தான் டார்கெட் இல்ல, நீங்க ஊழலை ஒழிக்கணுமா, நீங்க லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறீங்க அப்படின்னா, கரப்ஷனுக்கு எதிராக நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா, பாஜக எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க தெரியுமா? காங்கிரஸ்ல எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க தெரியுமா? அதிமுக எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க? எல்லாருமே சேர்த்து வந்து நின்று பேசுங்க. நீங்க யாருமே டார்கெட் கிடையாது. வருகின்ற 2026 எலெக்ஷன்ல வந்து டிவிகேக்கோ டிஎம்கேக்கோ தான் போட்டி அப்படின்னு சொன்னா இது சிரிப்பா இல்ல உங்களுக்கு? இல்ல அதான் சொல்றேன், இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ஊழல் கட்சி. உங்களுடைய தமிழர் முன்னேற்ற படை கட்சி மட்டும்தான் வந்து ஊழல் இல்லாத நேர்மையான மக்களுக்கான நாங்க என்ன ஊழல் பண்ணிருக்கிறோம்? நான் என்ன லஞ்சம் வாங்கியிருக்கிறேன் சொல்லுங்க? லஞ்சம் வாங்கின அதிகாரிகளை தூக்கி சிறையில வச்சிருக்கேங்க. நாங்க ஊழல் பண்ணவங்களை இன்னைக்கு இப்ப கூட பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியில ஒரு பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் வந்து NHல வந்து மிகப்பெரிய ஊழல் பண்ணிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து கருப்பு பணத்துல, அதாவது ₹1 ₹2 கிடையாது, 3000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தை அவங்க பினாமியா செயல்பட்டு இருக்காங்கன்னு அவங்க வாங்கின சொத்து மதிப்பு ஒரு 3000 கோடி இருக்கும். அந்த சொத்தோடைய ஆவணங்கள் பத்திரத்தோட புகாரோட எடுத்துட்டு போய் இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துல ஒப்படைச்சிருக்கிறேன். பாஜக மாநில தலைவர் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காருல்ல திமுக செய்யக்கூடிய அத்தனை ஊழல்கள். ஏங்க உங்க பாஜகல 3000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல நான் புகார் கொடுத்து வச்சிருக்கிறேங்க. அதை பத்தி நான் கேள்வி கேட்கறேன். எனக்கு வீரலட்சுமி யாரு தெரியாது, சூரலட்சுமி யாருன்னு தெரியாது பேசுறாரு அந்த மனுஷன். அவர் என்ன ஊழலை ஒழிக்க போறாரு? அதெல்லாம் சும்மாங்க. இதெல்லாம் இந்த வீரலட்சுமி, இந்த தமிழ்நாட்டுல வீரலட்சுமின்னு ஒரு பொண்ணு அரசியல இருக்குதுன்னு தெரியாம வந்த கூமுட்டை அண்ணாமலை மட்டும்தான். இந்த வீரலட்சுமி யாருன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அரசியல். எதுக்காக எல்லாரையும் வந்து நம்ம வந்து திரும்ப ஒருமையில பேசிக்கிட்டு அவங்கள வந்து ஒருமையில பேசலையே. இல்ல இப்ப இந்த கூமுட்டை அப்படிங்கிற அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கை பேசிட்டாங்க. நாங்களாம் வந்து மக்களோட மக்களா வாழறோங்க. நாங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த வந்து சாதாரண பாமர மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஏன்டா டேய் கூமுட்டை வேற ஏன்டா அந்த வேலை செய்யறேன்? கூமுட்டைனா என்ன? இல்ல தம்பி, நீங்க தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் வந்து தடி 1.5 வயசு பாடையில போற வயசுங்கிறீங்க, அண்ணாமலை வந்து சொல்றீங்க. எதனால மத்தவங்க மேல இவ்வளவு லஞ்சம்? நீங்க திரும்ப நீங்க இதை நீங்க விஜய்க்காக பேசுறீங்களான்னு தெரியல. நீங்க என்ன கேக்குற கேள்வி மக்கள் பாப்பாங்க, நான் கேக்குற கேள்வி உண்மை அது. சரி, ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை 2026 உங்களுடைய கணிப்பு தவறிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கணிப்பே தவற வாய்ப்பே கிடையாது. விஜய் அவர்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க எந்த அடிப்படையில விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொல்றீங்க? சொல்லுங்க தம்பி. எந்த நம்பிக்கையில? மக்கள் மீது உள்ள நம்பிக்கையில. மக்கள் எல்லாரும் வந்து விஜய் வந்து வந்துட்டாரு. விஜய் பின்னாடி போற கூட்டம் அவங்களுடைய ரசிகர் கூட்டம். இப்ப அஜித் அண்ணா அவர்கள் வந்தாலோ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாரோ, எந்த நடிகர் வந்தாலும் அவங்க பின்னாடி ஒரு சில கூட்டங்கள் போதல. அது போல விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் போயிருக்குது. அந்த கூட்டம் காணல் நீர் போல எலெக்ஷன் வரப்ப, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் கொஞ்சமா கண்ணுக்கு தெரியாம காணல் நீர் போற கரைஞ்சு போயிடும். அந்த கூட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் மீது வந்து தலைவன்ற கூட்டம் கிடையாது. தலைவன் வந்து இந்த நம்மளை காப்பாத்துவான் அப்படின்ற கூட்டம் எல்லாம் கிடையாது. அவரு சினிமால வந்து ஸ்டைலா பேசுறதும், வந்து ஸ்டைலா சிகரெட் பிடிச்சதும், ஸ்டைலா ட்ரிங்க்ஸ் பண்ணது, பொண்ணுங்க கிட்ட வந்து இம்ப்ரெஸ் பண்ணது, லவ் பண்ணது, அந்த இழுத்துட்டு ஓடுனது, அதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி போன தம்பிங்க தான் பின்னாடி இருக்காங்க. சினிமா வேற அரசியல் வேறன்னு பகுத்து ஆய்ந்து பார்க்க தெரியாத அளவுக்கு மக்கள் இருக்காங்க தமிழக மக்கள். அவங்களுக்கு தெரியும்ல, அது சினிமா வேற, தலைவர் சினிமால அப்படி இருக்காங்க, அரசியல் அதுதான் இருக்காங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், அதனாலதான் நாங்க இப்ப வந்திருக்கிறோம். அதனாலதான் நாங்க பேச நடிகர் வரக்கூடாதுன்னு. ஏன்னா பாமர மக்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை பார்த்து எல்லாருமே எம்ஜிஆர் போலே வாழ்வாங்க அப்படின்னு அவங்க அந்த எண்ணம் இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி இப்ப யாரா இருக்காங்களா? எம்ஜிஆர் மாதிரி இன்னைக்கு யாராவது மக்களை சந்திக்கிறாங்களா? எம்ஜிஆர் அவர்கள் மக்களை எப்படி சந்திப்பாரு தெரியுங்களா? வாரி அனுப்பிச்சுப்பாரு அவரு. இன்னைக்கு எந்த நடிகர் வரான் மக்களை சந்திக்கிறதுக்கு? வீதியில இறங்கி யாருமே கிடையாது. அப்ப நிஜத்திற்கும் நிழலுக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சினிமான்றது நிழல், அரசியல் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே எம்ஜிஆர் சினிமா வேற அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அரசியல் வேற புரிஞ்சுக்கிறாங்க. நிலைப்பாடுகள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போறாருங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அப்ப விஜய வந்து அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நடிகரை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது தம்பி. நீங்க பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்க முடியுமே தவிர, நீங்க ஜனநாயக ரீதியா நீங்க மக்கள்கிட்ட நீங்க பேசின பேச்சுக்கு, அதாவது களத்துல வந்து களத்துல நின்னு களங்கண்டு போராட்டம் பண்றவன் தான் தலைவன். நீங்க களத்துக்கே வராம நீங்க ஏசி ரூம்லயே இருந்துட்டு நீங்க ஜீப்ல ஏறி நின்னா கூட உங்களுக்கு ஏசி போட்டு நிக்க வச்சாங்கன்னா நீங்க தலைவனா? நீங்க போராளியா? நீங்க நடிகர் தானே.
இன்னும் காலம் இருக்கு. வேர்வை சிந்தாத தலைவன் யாராவது இருக்க காலம் முடியுமா? இருக்குல்ல, இன்னும் எவ்வளவு வரட்டும். காலமும் பெருசா நின்று இருக்கு. காலம் இருக்கு, காலமும் இருக்கு, நாங்களும் இருக்கோம்ல. நீங்க அரசியலுக்கு வந்து நீங்க ஓட்டு கேட்கறப்ப அது தக்க பதிலடி நாங்க கொடுப்போம் எங்க சைட்ல இருந்து. அப்ப நீங்க ஓட்டு கேட்டா மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்களா? மக்கள் 2026 சட்டமன்ற பொது தேர்தல வாக்க ஆயுதமா ஏந்துவாங்க. அந்த ஆயுதம் நடிகர்களுக்கு எதிராக தான் இருக்குமே தவிர நடிகர்களுக்கு ஆதரவா இருக்காது. நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் ரொம்ப தொலைவில் இல்லை, ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ காலம் எப்படிப்பட்டதா அமைய போகுது, விஜய் அவர்களுக்கு அது சாதகமா அமையுமா அப்படிங்கிறதையும் காலம் பதில் சொல்லட்டும். நேரத்துக்கு நன்றி.